ஹாய் மக்களே, சிறுகடிக்க ஆசை சீரியல் ஏப்ரல் 4 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. விஜயாட்ட வந்து நம்ம மருமக மீனா வந்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்றா, நீ தான் அவளை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நான்லாம் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் விஜயா சொல்கிறா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நீ உன்னை மதிக்கிறவங்கள நீ மதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ வந்து உன்னை மதிக்கிறால தான் வந்து அவங்கள ஆசீர்வாதமே கேட்குறாமான்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அண்ணாமலை வந்து நம்ம மருமக உன்னோட ஆசீர்வாதம் வேணும், வந்து அவள் எலெக்ஷன் நிற்கிறதுல உன்னோட ஆசீர்வாதம் தான் கேட்குறா, ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை. நீ வந்து குடும்பம் எல்லாத்தையும் நோட்டீஸ் கொடுமா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாத்தையும் நோட்டீஸ் கொடுக்குறா மீனாக்கு நோட்டீஸ் கொடுத்ததும் அந்த நோட்டீஸை கூட படிக்காமல் விஜயா வந்து கசக்கிறா. இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாரு, இதை வந்து சத்தமாக படிங்க யாராச்சும் அப்படின்னு சொல்லவும், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜை படிக்க சொல்கிறாரு. மனோஜ் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு. இது மாதிரி அவங்கள வாக்குறுதியெல்லாம் படிக்கிறாங்க. படிக்கவும் இப்போ எதுக்கு நான் படிக்க சொன்னேன்னா, அண்ணாமலை சொல்கிறாரு, நான் இப்போ எதுக்கு படிக்க சொன்னேன்னா சில பேர் நோட்டீஸை கூட வாங்கிட்டு அதை படிக்காமல் கசக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இதெல்லாம் இங்கிலீஷில் இல்லாமல் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. டேய், எதில் இருந்தால் என்னடா, மக்களுக்கு வந்து எளிமையான மொழி வந்து தமிழ் மொழி, அது புரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்துவும் மீனாவும் போய் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்போதைக்கு சிந்தாமணி வந்து எல்லாருக்கும் புடவை கொடுக்குறா. இவங்க வந்து நோட்டீஸை வாங்காமல் எல்லோரும் தூக்கி போட்டு எல்லோரும் புடவை வாங்குறதுக்கு ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு வான்னு கூப்பிட்டு வந்துடுறாரு மீனாவை முத்து. உடனே இவளை பார்த்து சிந்தாமணி வந்து அவள் என்ன அப்போ திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறத சிந்தாமணியை வந்து பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா. எல்லோரும் வந்து இப்போ பேசிகிட்ருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில், ரவியோட ரெஸ்டாரண்ட்டில். இது மாதிரி எல்லோரும் வந்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம், அதை கூட கையில் கூட வாங்கி படித்து பார்க்காம எல்லோரும் ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு சொல்லி புடவை வாங்க போயிட்டாங்க. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு மீனா சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஏதாச்சும் இப்போ ஃப்ரீனா தான் மக்களுக்கு வந்து ரொம்ப ஆவலாக அதை தான் ஃப்ரீயாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு வந்து முத்து சொல்கிறாரு, ஒன்றை மாதிரி ஸ்வேதாட்ட சொல்கிறாரு, நம்மளை மாதிரி கொஞ்சம் வசதியானவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களாம் வந்து ஃப்ரீயை வந்து ரொம்ப பெருசாக ஃப்ரீயாக கொடுத்தா அது ரொம்ப எதிர்பார்ப்பாங்கம்மா, அது அவங்களோட சூழ்நிலை தான் அது காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போனா நம்மளும் ஏதாச்சும் யோசித்து மக்களுக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்கிறா. உடனே மீனா சொல்கிறா, என்கிட்ட ஏற்கனவே பூ கட்டுற அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, என் பசங்க படிக்கிறாங்க, இன்னும் வந்து டியூஷன்லாம் இருந்தால் இன்னும் நல்லா படித்து நிறையா மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறா. நான் கூட எனக்கு வந்து பசங்களுக்கு டியூஷன் இருக்கிறதுனா பிடிக்கும், நான் கூட வாரத்துக்கு 3 நாள் வேணால் உங்கள் பூ கட்டுற அசோசியேஷனில் உள்ள குழந்தைங்களுக்கெலாம் நான் சொல்லித்தரேன் டியூஷன் ஃப்ரீயாக வாரத்தில் 3 நாள் சொல்லவும், பரவாயில்ல நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் ரவி சொல்கிறாரு, அப்படி இல்லைன்னா நம்ம ஹோட்டலில் ஏதாச்சும் ஃப்ரீயாக சாப்பாடு போடலாமா அப்படின்னு சொல்லவும், இல்லைடா வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஹோட்டல் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரவியோட பொண்டாட்டி சொல்கிறாங்க, ஸ்ருதி, நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம 3 மாதத்துக்கு ஒரு நாள் வந்து மெடிக்கல் செக்கப் மாதிரி பண்ணிடலாம், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம்னு சொல்லி போகிறாங்க. ஒரு இடத்துல மீட்டிங் மாதிரி வச்சு எல்லாட்டையும் சொல்கிறாங்க. எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, ஏம்மா உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது, எதையும் நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி சொல்ல விடுங்க, நான் என்ன வரேன்னே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டியூஷன் எடுக்கிறது, இது மாதிரி மெடிக்கல் செக்கப் அந்த ஐடியாலாம் சொல்கிறாங்க. எல்லோரும் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. சிந்தாமணி வீட்டில் எல்லோரும் போய் இது மாதிரி மீனா வந்து டியூஷன் எடுக்க பசங்களுக்கு வந்து டியூஷன் உதவி, மெடிக்கல் செக்கப் மாதிரி உதவிலாம் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லவும், வர அந்த மீனாவுக்கு வந்து திமிர் அதிகமாகிடுச்சு. அவளை நான் பார்த்துக்கிறேன், இந்தாங்க கட் அவுட்டு காசுலாம் கொடுத்து கட் அவுட்லாம் நம்மளது தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறா. அடுத்தது ரேகா வந்து வரா. சிந்தாமணியோட பொண்ணு வந்து, அம்மா நீங்கள் வந்து நிற்க வேணாம் எலெக்ஷனில், நீங்கள் தான் இத்தனை வருஷம் நின்றுட்டீங்கல்ல, இப்போ யாராச்சும் புதுசாக வராங்க நின்றுட்டு போகிறாங்களேம்மா அப்படின்னு சொல்லவும், ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா நீங்கள் இத்தனை வருஷமாக இருந்துட்டீங்க, இப்போ புதுசாக வரவங்க வந்து நிற்கட்டும்,
அப்படின்னு சொல்லவும், "இல்ல இது வந்து என்னோட கௌரவ பிரச்சனை" அப்படின்ற மாரி பேசுறா. "நீங்க வந்து அந்த மீனாவே இருந்துட்டு போட்டுமேம்மா" அப்படின்னு சொல்லவும், "ஏன் அந்த மீனா வந்து ஒண்ணும் இல்ல வீட்டு குடும்பத்துலேருந்து வந்துட்டு, இவ எனக்கே போட்டியா நிக்கிறா. நான் அவளுக்காச்சும் இந்த எலக்ஷன்ல நான் ஜெயிக்குவேன்" அப்படின்னு சொல்லவும், "ஏன் இப்படி மீனா குடும்பத்த பத்தி பேசுறீங்க? நீங்க மட்டும் ராயல் ஃபேமிலிலேருந்து வந்தீங்களான்னு" ரேகா கேட்கும்போது, "நீ ரொம்ப பேச கத்துக்கிட்ட" அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றா. "நீங்க வந்து அடுத்தவங்களுக்காக தாம்மா நிக்கணும், ஜெயிக்கணும்னு நெனைக்கிறீங்க. மீனா வந்து அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணணும், நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறா. அப்படி நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறவங்க தாம்மா ஜெயிப்பாங்க. மத்தவங்களுக்காக ஜெயிக்கணும்னு நெனைக்கிறவங்க வந்து தோத்து தான் போவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ பொண்ணு ரேகா போயிடுறா. உடனே அவ ஆள் வந்து சொல்றா, "எங்க வீட்ல கூட மீனாக்கு தான்க்கா என் பொண்டாட்டி வந்து பேசிட்டு இருக்கா. அவ தான் எங்க பையனையும் டியூஷன் வந்து அவங்க அனுப்பலான்னு சொல்லிட்டுருக்கா. மீனாக்கு வர வர செல்வாக்கு கூடிட்டு தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி என் ஆளு சொல்றாரு. உடனே என் முன்னாடியே மீனா பத்தி உயர்வா பேசுறியான்னு ஓங்கி அரைஞ்சிட்டு, "அந்த மீனாவுக்கு வந்து ரொம்ப திமிராயிடுச்சு. நம்ம ஆளுங்கள்ட்டலாம் சொல்லி ரெடியா இருக்க சொல்லு" அப்படின்னு சொல்றா. நான் சொல்லும்போது அவர் கரெக்ட்டா நான் சொல்றத செய்யணும் ஆளுங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. மீனா வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஸ்வேதா வரா. இது மாரி, "பெரியப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு?" ஸ்வேதா கேட்கும்போது, அண்ணாமலை சொல்றாரு, "நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? உனக்கு தாம்மா ரொம்ப நன்றி சொல்லணும். நீ மீனாக்கு ஹெல்ப்பா வந்து பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்க போறியாமே" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, எனக்கும் பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கணுன்ற மன திருப்தி இருக்கு. நான் மீனாக்காக கண்டிப்பா இந்த உதவிய செய்வேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவ பார்த்து மறைச்சிட்டு இருக்கா விஜயா. இதோட மனோஜ் வந்து சொல்றாரு, "பாத்தியா இப்படி தான்டா இருக்கணும், படிச்சுட்டு உதவியா" அப்படின்னு சொல்றாரு முத்து. படிச்சுட்டு "நான் தான் படிச்சுட்டேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்" அப்படின்றது இருக்கக்கூடாது. 4 பேருக்கு வந்து நம்ம படிச்சது யூஸ்ஃபுல்லா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டெய்லி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.